ராமர் ஒருத்தர் தான் அந்த காலத்தை 14 வருஷம் காட்டுக்கு போயிட்டு வந்து அவருடைய பிள்ளைகள் மூலமாக ராமாயணம் முழுக்க கேட்டு சந்தோஷப்பட்டார் என்பது வரலாறு. அப்படி எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல காரியங்களை நிறைய செய்து நல்லவர்களாக வாழ்ந்து நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும். இப்படி நல்ல காரியங்களை செய்வதன் மூலம் நம்முடைய வாழ்க்கை மேன்மேலும் சீரும் சிறப்புமாக அமையும். அப்படிப்பட்ட நல்ல காரியங்களை மேன்மேலும் நிறைய செய்வதற்கு நமக்கெல்லாம் நல்ல புத்தி வர வேண்டும். நல்ல புத்தி வந்தால்தான் நல்ல வழியிலேயே நின்று நம்மால் நல்ல காரியங்களை செய்ய முடியும். ஆகவே நல்லவர்களோடு சேர்ந்து நல்லவர்களாக வாழ்ந்து நல்ல தன்மையோடு இருந்து நாம் எல்லோரும் நமக்கு நல்லதாய் செய்வர்களாகவே வாழ வேண்டும். இப்படி வாழ்வதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியமான லட்சியம். அந்த லட்சியத்தை நாம் ஒவ்வொருவரும் பெறுவதற்கு வேண்டிய முயற்சி எடுத்து எல்லோரும் நல்லவர்களாக வாழ வேண்டும் என வாழ்த்தி உலகனைவரையும் வாழ்த்தி ஆசீர்வதி. ஜெய் ஜெய் சங்கர ஹர ஹர.